கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய அநேக நாட்கள் ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு திருப்பியுமா கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல நம்ம ரொம்ப கவனமா செய்யக்கூடாத சில விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது, நீங்க ஆலயத்திற்கு செல்லும் போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு போங்க. கிளாத் மாஸ்க் பயன்படுத்தாதீங்க, அதனால பெருசா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு பதிலாக சர்ஜிக்கல் மாஸ்க், N95 மாஸ்க் இல்லைன்னா ஆன்டிவைரல் மாஸ்க், இந்த மாதிரி மாஸ்க் நீங்க அணிந்து செல்லுங்க. நீங்க அந்த மாஸ்கை போடுற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாஸ்கை இந்த மாதிரி போடணும், மூக்கையும் வாயும் இது கவர் பண்ணிட்டு போகணும். இப்படியோ இல்லை இப்படியோ நீங்க மாஸ்க் அணிந்து செஞ்சீங்கன்னா அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த மாதிரி பண்ணாம மாஸ்கை கரெக்டான வேலை நீங்க அணிஞ்சிட்டு போங்க. உங்க பக்கத்துல உள்ளவங்க மாஸ்கை சரியா போடலன்னா அவங்கள கூப்பிட்டு மாஸ்கை கரெக்டா போடுங்க அப்படின்னு சொல்லி தைரியமா நீங்க சொல்லிடுங்க. உங்க கூட ஒரு சானிடைசிங் பாட்டில் நீங்க கேரி பண்ணுங்க. அவ்வப்போது உங்க கைகளை நீங்க சானிடைஸ் பண்ணிக்கோங்க. ஆலயத்துல அமர்ந்திருக்கும் போது இடைவெளி விட்டு உட்காருங்க. இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது எளிதில் பரவக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இடைவெளி விட்டு உட்கார சொல்றாங்க. வேதத்திலேயே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை விட்டு இடைவெளி விட்டு உட்காந்து ஆலயத்துல ஆராதிக்கிற தருணம் வரும், அந்த காலம் சமீபம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதனால வேதத்துக்கு உட்பட்டவர்களாய் அரசாங்கத்திற்கும் உட்பட்டவர்களாய் அந்த சோசியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம எல்லாரும் நினைவில் கொண்டு ஆண்டவரை ஆராதிப்போம். இத்தனை நாட்கள் நம்ம ஆலயத்துல ஆராதிக்கும் போது ரொம்ப நெருக்கி உட்காந்துருப்போம். கைகளை தூக்கி ஜெபிப்பதற்கோ முழங்கால் படிட்டு ஜெபிப்பதற்கோ நமக்கு இடமே இருக்காது. அதனால இந்த நாளை நம்ம பாசிட்டிவா கன்சிடர் பண்ணி கைகளை தூக்கி முழங்கால் படிட்டு சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். செய்யக்கூடாத சில காரியங்கள் என்னன்னா, 10 வயசுக்கு கீழே உட்பட்டவங்களும் 65 வயசுக்கு மேல உள்ளவங்களும் நீங்க ஆலயத்திற்கு செல்வதை தவிர்த்துடுங்க. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். அதனால இந்த நோய் தொற்று அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த ஏஜ் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல், தும்மல் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க ஆலயத்துக்கு செல்வதை தவிர்த்துடுங்க. உங்களோட இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கலாம். பட் ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு பொது இடம் அப்படிங்கறனால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்க ஜனங்க கூட அந்த இடத்திற்கு வருவாங்க. அதனால நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நம்மளுடைய தவறின் நிமித்தம் மற்றவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம கொடுத்துடக்கூடாது. அதை நினைவுல கொள்ளுங்க. உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செய்து ஆலயத்திற்கு போவதை தடுத்துடுங்க. ரெண்டாவது, அடுத்ததான விஷயம் ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்காதீங்க. உங்களுடைய காலணிகளை கண்டிப்பாக ஆலயத்திற்குள்ளாக அணிந்து நீங்க செல்லாதீங்க. முடிஞ்சா உங்களுடைய காலணிகளை உங்க வண்டி பக்கத்துலயும் நீங்க விட்டுட்டு போயிடுங்க. கண்டிப்பாக ஆலயத்திற்குள்ளாக காலணிகளை அணிந்து செல்லாதீர்கள். அதனால நீங்க இன்ஃபெக்ஷனை உள்ள கொண்டு போறீங்க. மூன்றாவது, நீங்க ஆலய ஆராதனை முடிந்த உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி நீங்க வீட்டுக்கு வந்துடுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய உறவினர்களை, நம்மளுடைய நண்பர்களை நம்ம பார்க்க போறோம். நம்ம அவங்க கிட்ட பேசணும், நமக்கு ஆசையா தான் இருக்கும். ஆனா ஓவர் கிரௌடிங்கை நீங்க தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. யாரும் கூட்டம் நின்று பேசாதீங்க. கை குலுக்கி கொள்ளாதீர்கள். ஆலய ஆராதனை முடிந்த உடனே அடுத்த ஆராதனைக்கு வரப்போறவங்களுக்கு இடையூறு செய்யாம தயவு செய்து உடனே நீங்க அந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு நீங்க போயிடுங்க. இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நீங்க நினைவில் கொண்டு நீங்க செய்யுங்க. கொரோனாவாவது ஒன்னாவது என்னதான் எதுவும் செய்யாதுப்பா, ஏசப்பையனை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அஜாக்கிரதையா நீங்க இருக்காதீங்க. இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்க இயேசு கிறிஸ்து மாத்திரமே வல்லவர். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா நம்மளுடைய அஜாக்கிரதை நிமித்தம் மற்றவர்களுக்கு நம்ம இந்த நோயை பரப்பிடக்கூடாது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கருத்தில் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நம்ம மறுபடியும் காண்பிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல சமாரியனா இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல இயேசு கிறிஸ்துவின் சாட்சியா, ஒரு நல்ல கிறிஸ்துவ சாட்சியை நம்ம பிறப்பதற்கு இன்னைக்கு நமக்கு ஒரு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நினைவில் கொள்ளுங்க. கர்த்தரை சேவிப்போம். இந்த கொள்ளை நோயை தவிர்த்துடுவோம். ஆமென்.